ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஆதியாகம புத்தகம் 12வது அதிகாரம் 17வது வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தமாய் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். ஆம் தேவஜனமே, பார்வோன் அந்த எகிப்திலே ராஜாவாக இருந்தாலும் கூட சாராளை அவன் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சாதகமாக அந்த பார்வோனுடைய குடும்பம் முழுவதையும் வாதைகளை கர்த்தர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவஜனமே, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார், நமக்கு அரணான தேவனாய் இருக்கிறார். ராஜாவினிடத்தில் போய் என் மனைவியை எடுத்துக்கொள்ளாதீர்கள், என் மனைவியை கொண்டு போகாதீர்கள் எப்படி என்று சொல்ல முடியும்? பஞ்சத்திற்காக பசிக்காக வந்த எகிப்து தேசத்திலே இதோ என் மனைவியை இப்படி கொண்டு போய் விட்டார்களே, அரண்மனை கொண்டு சென்று விட்டார்களே என்று சொல்லி ஆபிரகாமுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை கைவிடாத தேவன். எப்படி கைவிடாமல் இருந்தார் பாருங்கள். கொண்டு போன நாள் முதற்கொண்டு, சாராளை அரண்மனைக்கு கொண்டு போன நாள் முதற்கொண்டு ஆபிரகாம் மீது கர்த்தர் தயை பாராட்டினது நிமித்தமாக மகாவாதைகளினாலே அந்த பார்வோன் குடும்பத்தை அவர் வாதித்ததை பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்குண்டான எந்த காரியத்தையும் இதோ நாம் எதிர்பேச முடியாத ஆட்கள் தொடுகிற பொழுது, அவர்கள் கொண்டு போகிற பொழுது கர்த்தர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். யோபுவையும் யோபுவின் குடும்பத்தையும் அவர் எப்படி வேலையடைத்து பாதுகாத்தாரோ அதே போலதான் ஆபிரகாம் குடும்பத்தையும் பார்க்கிறார். அதே போலதான் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். அது உலகத்தின் அதிபதியாய் இருந்தாலும், ராஜாவாக இருந்தாலும், பிசாசின் சேனைகளாய் இருந்தாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொட முடியாது என்று விசுவாசித்து இந்த நாளை தொடங்குங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உலகத்தின் ராஜாவாக இருந்தாலும் கூட சுவாமி, பட்டணத்தின் அதிபதியாய் இருந்தாலும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் தொட முடியாது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசி இருக்கிறீரப்பா. அடிக்கடி நாங்கள் சோர்ந்து போகிற காரியங்களிலிருந்து பிசாசு இதை செய்து விட்டானே என்று சொல்லி நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எங்களை தொட இதோ கர்த்தருக்கு மாத்திரமே அதிகாரம் என்று சொல்லி விசுவாசித்த ஆண்டவரே, எங்கள் சிந்தனைகளில் இருக்கிற மனுஷீக ஆவிகளை விரட்டி எதிர்த்து நிற்கிற பலவானை நாங்கள் மிதித்து போட்டு இந்த நாளை தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.